வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, முள்பாதை கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் கன்னங்களில் சூடாக ரத்தம் பரவியது. நடையின் வேகத்தை கட்டுப்படுத்துவதற்குள் சமையலறையின் வாசலுக்கு வந்துவிட்டேன். நான் அப்படியே அம்மாவை உரித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த தைரியசாலி என்னை இங்கிருந்து சீக்கிரமாக அனுப்பி வைக்க சொல்லி அத்தையை எச்சரித்து கொண்டிருந்த அந்த வீராதி வீரன் அப்பொழுதுதான் சாப்பாடு முடிந்தது போல் தோளில் கிடந்த டவலில் கையை துடைத்து கொண்டே பலகையை விட்டு எழுந்து கொண்டிருந்தான். ராஜேஸ்வரி பாக்கு டப்பாவை கொடுத்துவிட்டு அவன் சாப்பிட்ட தட்டை எடுத்து கொண்டிருந்தாள். அத்தையின் சாப்பாடு இன்னும் முடியவில்லை. மோர் சாதம் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். நான் சமையலறை வாசலில் வந்து நின்று கொண்டதும் இந்த பக்கம் வரப்போனவன் அப்படியே நின்று விட்டான். ஒரு நிமிடம் இருவரின் பார்வையும் சந்தித்து கொண்டன. அவன் இதழ்கள் முறுவலிக்க முயன்று பாதியிலேயே நின்று விட்டன. நான் திகைத்து போனேன். அவன் வேறு யாரோ இல்லை, வில்லன் கிருஷ்ணன் தான். எனக்கு வாயில் இருந்த வார்த்தையே வரவில்லை. சட்டென்று திரும்பி அறைக்கு வந்துவிட்டேன். 10 நிமிடங்கள் கழித்து ராஜேஸ்வரி வந்தாள். நான் சட்டென்று அவள் கையை பற்றி கொண்டு, உங்க அண்ணா இவன்தானா? வில்லன் கிருஷ்ணன் தான் உன்னுடைய அண்ணனா என்று கேட்டேன். எங்க அண்ணனே தான். கிருஷ்ணனாவது என்றாள் புரியாதவள் போல். இப்படி வா, நடந்ததை சொல்கிறேன். ராஜேஸ்வரியின் கையை பிடித்து கட்டில் மீது உட்கார வைத்து நடந்ததையெல்லாம் சுருக்கமாக கதை சொல்வது போல் சொன்னேன். ராஜேஸ்வரி புடவை தலைப்பால் வாயை பொத்தி கொண்டு சிரிக்கத் தொடங்கினாள். நானும் அவளுடன் சேர்ந்து கொண்டேன். நான் யார் என்று எனக்கு எப்படி தெரியும்? கிருஷ்ணன் என்று ஒரு ஆசாமி இந்த வீட்டில் இருப்பது எனக்கு தெரிந்தால்தானே. எனக்காக வந்தவன்தான் இன்னார் என்று அறிமுகப்படுத்தி கொண்டால் என்னவாம்? கௌரவம் குறைந்து விடுமா என்ன என்றேன். அண்ணன் எப்போதும் அப்படி செய்ய மாட்டானே. சும்மா உன்னை அழ வைப்பதற்காக அப்படி தெரியாதது போல் இறந்து விட்டானோ என்னவோ என்றாள் ராஜேஸ்வரி. சும்மா இருந்தவன் அப்படியே இருக்காமல் அத்தையிடம் புகார் செய்வானேன்? மேலும் என்னை இங்கிருந்து சீக்கிரமாக அனுப்ப சொல்லி உங்க அம்மாவுக்கு அறிவுரை வழங்குவானேன்? சிரிப்பதை நிறுத்திவிட்டு சீரியஸாக கேட்டேன். ராஜேஸ்வரியின் முகத்தில் மகிழ்ச்சி காணாமல் போய்விட்டது. பதில் சொல்ல முடியாதவள் போல் ஒரு நிமிடம் இயலாமையுடன் பார்த்தாள். மேலும் நானே சொன்னேன், பரவாயில்லை, நான் ஒன்றும் தவறாக நினைக்கவில்லை. இது எங்க அத்தையின் வீடு. என் விருப்பம் போல் எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் நான் தங்குவேன். இரு என்று சொல்வதற்கும் போ என்று சொல்வதற்கும் அவர் யாரு நடுவில்? கடைசி வரிகளை வேண்டும் என்றே சத்தமாக சொன்னேன். ராஜேஸ்வரி பயந்து கொண்டே வாசல் பக்கம் பார்த்தாள். நான் வந்தது வில்லன் கிருஷ்ணன் வீட்டுக்கு இல்லை என்றும் எங்க அப்பாவின் தங்கை வீட்டுக்கு, அதாவது என்னுடைய அத்தையின் வீட்டுக்கு என்றும் எப்போதும் நினைவில் வைத்திருப்பேன். குரலை மேலும் உயர்த்தினேன். ராஜேஸ்வரி சிவந்த முகத்துடன் என் வாயை பொத்திவிட்டு, அண்ணி, அண்ணன் தமாஷுக்காக அப்படி சொல்லி இருப்பான். நீ எதையும் மனசில் வைத்து கொள்ளாதே என்றாள். உண்மையாகவே சொல்லியிருந்தாலும் நான் லட்சியப்படுத்த போவதில்லை, சரிதானே என்றான் அலட்சிய தோரணையில். ராஜேஸ்வரியின் முகத்தில் வேதனையை பார்க்கும்போது எனக்கு இரக்கமாக இருந்தது. சும்மாதான் சொன்னேன், நீ கவலைப்படாதே, ஆறுதல் சொன்னேன். ராஜேஸ்வரியின் முகம் பிரசன்னமாயிற்று. அவளை சமாதானப்படுத்துவதற்காக அப்படி சொன்னேனே தவிர என்னால் அந்த வார்த்தைகளை மறக்கத்தான் முடியுமா? கிருஷ்ணன் உண்மையிலேயே வில்லன் பேர்வழிதான். இல்லாவிட்டால் நான் அப்படியே அம்மாவை கொண்டிருக்கிறேன் என்று சொல்வானா? என்னை பற்றி இவனுக்கு என்ன தெரியும்? நான் யாரோ சொல்லாமல் உரிமை எடுத்துக்கொண்டு என்னை திண்டாட வைத்து வேடிக்கை பார்ப்பதாவது? மிஸ்டர் கிருஷ்ணன் தகுந்த பாடம் கற்பிக்காமல் உன்னை விடப் போவதில்லை, மனதிலேயே கருவிக்கொண்டேன். நான் மெலட்டூரில் தங்கியிருந்தது ஒரு வாரம்தான் என்றாலும் இந்த சொற்ப காலம்தான் என் வாழ்க்கையின் ஓட்டத்தை திசை திருப்பிவிட்டது. 20 வருடங்களாக எங்க அம்மாவின் சமுதாயத்தில் நான் கற்றுக்கொள்ளாத, புரிந்து கொள்ளாத பல விஷயங்களை இங்கே கவனிக்க முடிந்தது. அவை ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். சாதாரண வாழ்க்கையில் அவற்றுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போகலாம். ஆனால் அவற்றின் பாதிப்பு நம்மையும் அறியாமல் நம்மீது பதிந்து விட்டிருக்கும். நான் வந்த ஓரிரு நாட்களில் அத்தைக்கும் ராஜேஸ்வரிக்கும் இடையே உள்ள பந்தம்
எவ்வளவு மென்மையானதோ எவ்வளவு உயர்வானதோ புரிந்து கொண்டேன். அத்தை சுபாவத்திலேயே ரொம்ப குறைவாக பேசுபவள். வீட்டு விஷயங்களை பற்றி அவ்வப்பொழுது பெரிய மகனிடம் சொல்வதை தவிர மற்ற நேரங்களில் பேசியோ பேச வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பது போலவோ என் கண்ணில் படவில்லை. ஆனால் குழந்தைகளை ராஜி, மது, மணி என்று அழைக்கும்போது அந்த குரலில் சிருஷ்டியில் இருக்கும் தாய்மையின் சொரூபம் வெளிப்படுவது போல் எனக்கு தோன்றும். அவர்களுக்கு இடையில் அனாவசியமான மரியாதைகள் இல்லை. மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு பெரியவர்களிடம் ஏதேனும் பெறுவதற்காக வேறு பேச்சு பேச வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை. அத்தை பெரிய பெரிய படிப்புகளும் படித்தவளும் இல்லை. குழந்தைகள் வளர்ப்பு விஷயத்தில் ரொம்ப சிரத்தை எடுத்துக்கொண்டு கட்டுப்பாட்டுடன் வளர்ப்பது போல் தெரியவில்லை. எப்போதும் வீட்டு வேலைகளில் மூழ்கி இருந்தாள். அப்படி குழந்தைகள் ரொம்ப சமர்த்தாக இருந்தார்கள். தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்து கொள்வார்கள். எந்த சமயம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒன்று மட்டும் உண்மை, எங்கள் வீட்டில் எனக்கு கொடுக்கப்பட்ட செல்லம் இங்கே யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. அம்மா அப்பா என்னை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடுவார்கள். இங்கே இவர்களுடைய தேவைகளை தீர்த்து வைப்பதை தவிர மற்ற நேரங்களில் அவர்களை யாரும் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. ஆனால் இந்த வீட்டில் குழந்தைகளுக்கு சுதந்திர உரிமையும் எங்கள் வீட்டில் எனக்கு இருக்கிறதா என்ற சந்தேகம் வந்தது. எந்த காரியம் செய்ய நினைத்தாலும் 1000 தடவை யோசிப்பேன். இந்த காரியம் அப்பாவுக்கு பிடிக்குமா? அம்மா வருத்தப்பட மாட்டாள் இல்லையா? திறனாக மாமி ஏதாவது சொல்வாளோ? இப்படி பலவிதமாக யோசித்து கடைசியில் ஒரு காரியத்தை செய்யாமலேயே காலம் கடந்து போனதும் உண்டு. ஒரே வார்த்தையில் சொல்லணும் என்றால், நான் யூகித்து கொண்ட அம்மா என்றால் இப்படித்தான் இருக்கணும் என்ற கனவு கண்ட உருவத்திற்கு மறுபெயராக அத்தை இருந்தாள். ராஜேஸ்வரியை பார்த்தால் தன்னுடைய மகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அம்மாவுக்கு தோன்றுமோ என்னவோ. ராஜேஸ்வரியை பார்த்தால் ராஜேஸ்வரியும் மற்ற குழந்தைகளும் என்னை உறவு முறையை வைத்து அண்ணி என்று அழைப்பார்கள். பட்டணத்தில் எப்போதும் மிஸ் மீனா என்ற அழைப்பை கேட்ட எனக்கு இந்த அழைப்பு காதுகளுக்கு இனிமையாக இருந்தது. கிருஷ்ணனின் கட்டிலை கொண்டு வந்து எனக்கு தனியாக படுக்கையை போடுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்த போது வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன். பிறகு குழந்தைகளுடன் ராஜேஸ்வரிக்கு பக்கத்தில் பாயில் படுத்து கொண்டேன். கிருஷ்ணன் தன்னுடைய அறையில் படுத்து கொண்டான். அத்தை குழந்தைகளுக்கு அடுத்ததாக வாசலுக்கு பக்கத்தில் பாயை போட்டு கொண்டாள். வெளியே மழை பெய்து கொண்டிருந்த சத்தம் கேட்டது. நானும் ராஜேஸ்வரியும் இருட்டிலேயே குரலை தாழ்த்தி கொண்டு மற்றவர்களின் தூக்கத்திற்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். ராஜேஸ்வரி எங்க அப்பா அம்மாவை பற்றி, என் கல்லூரி வாழ்க்கையை பற்றி, சிநேகிதிகளை பற்றி கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். எனக்கு நெருங்கிய சிநேகிதிகள் யாரும் இல்லை என்று சொன்னபோது அவளால் நம்ப முடியவில்லை. சற்று நேரத்திற்கு பிறகு ராஜேஸ்வரி உறங்கிவிட்டாள். நான் ரொம்ப நேரம் விழித்து கொண்டிருந்தேன். எங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இவர்கள் ரொம்ப ஏழ்மையில் இருப்பதாகத்தான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த ஏழ்மை இவர்களை எந்த விதமாகவும் பாதித்ததாக தெரியவில்லை. இந்த வீட்டில் விலை உயர்ந்த பொருட்கள் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் இவர்கள் முகத்தில் திருப்தியும் மகிழ்ச்சியும் தாண்டவமாடிக் கொண்டிருந்தன. ஏழ்மையை இவர்கள் தங்களுடைய கைப்பிடிக்குள் அடக்கி வைத்து விட்டது போல் தோன்றியது. மறுநாள் காலையில் குழந்தைகள் சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்கூடத்திற்கு போய்விட்டார்கள். நானும் ராஜேஸ்வரியும் சாப்பிட்டு விட்டோம். ராஜேஸ்வரி சமையல் அறையில் அத்தைக்கு உதவியாக வேலை செய்து கொண்டிருந்தாள். நான் அறையில் உட்கார்ந்து கொண்டு அப்பாவுக்கு கடிதம் எழுதத் தொடங்கினேன். அன்புள்ள அப்பாவுக்கு, மெலட்டூருக்கு வந்து சேர்ந்து விட்டேன். இந்த ஊரும் சூழ்நிலையும் எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது. அத்தையை ரொம்பவே பிடித்து விட்டது. ராஜேஸ்வரியும் நானும் ஓர் உயிர் ஈருடல் என்பது போல் ஐக்கியமாகிவிட்டோம். குழந்தைகள் எல்லோரும் ரொம்ப அன்பாக பழகுகிறார்கள். நீங்க ஒரு நாளும் பேச்சு வாக்கில் கூட அத்தையின் வீட்டில் கிருஷ்ணன் என்ற ஒருத்தன் இருக்கிறான் என்றோ அவன் மீது இந்த குடும்பம் ஆதாரப்பட்டிருப்பதை பற்றியோ தெரியப்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட நபரை பற்றி இந்த கடிதத்தில் நான் பிரஸ்தாபிக்கப் போவதும் இல்லை. இத்தனை வருடங்களாக இத்தனை நெருக்கமானவர்களிடமிருந்து என்னை பிரித்து வைத்ததற்கு உங்கள் மீது கோபம் வந்தாலும் இன்றைக்காவது அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு சந்தோஷமாகவும் இருக்கிறது.
அம்மா வந்தாலும் எனக்கு டெலிகிராம் கொடுக்க மறந்து போய் விடாதீர்கள். எப்போதும் உங்களுடைய ஆசிகளை விரும்பும் உங்கள் மகள் மீனா. கடிதத்தை கவரில் வைத்து கொண்டிருந்த போது ராஜேஸ்வரி உள்ளே வந்தாள். அண்ணி, அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு போகிறேன். நீயும் என்னுடன் வருகிறாயா என்று கேட்டாள். கவரின் மீது முகவரியை எழுதப் போனவள் நிமிர்ந்து பார்த்தேன். எதிரே ராஜேஸ்வரி கையில் ஜெர்மன் சில்வர் கேரியருடன் நின்று கொண்டிருந்தாள். ஏன், உங்க அண்ணா மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரமாட்டானா என்று கேட்டேன். வேலை அதிகமாக இருந்தால் வரமாட்டான். நீயும் வந்தால் சேர்ந்து போகலாம். ரொம்ப தொலைவும் இல்லை. ஒற்றை பாதையில் வரும்போது ஜாலியாக இருக்கும். நீயும் எங்கள் தோட்டத்தை பார்த்த மாதிரி இருக்கும் என்றாள். பூந்தோட்டமா? என்னென்ன பூக்கள் இருக்கு? பூந்தோட்டமில்லை, காய்கறி தோட்டம் என்றாள். காய்கறி தோட்டம் தானா என்று சொல்ல வந்ததை நான் நுனியிலேயே தடுத்துவிட்டு, சரி போகலாம் வா என்றேன். நான் செருப்புகளை அணிந்து கொள்ள முயன்ற போது ராஜேஸ்வரி சங்கடத்துடன் பார்த்தாள். செருப்பு போட்டு கொள்ளாமல் இருந்தால் நல்லது. போகும் வழியில் சேரும் சகதியுமாக இருக்கும். விலை உயர்ந்த செருப்புகளை வீணாக்கி விடுமோ என்னவோ என்றாள். செருப்பு போடாமல் நான் வீட்டில் கூட நடமாட மாட்டேன். வெறும் காலுடன் சிமெண்ட் தரையில் நடப்பது என்றாலே எனக்கு எப்படியோ இருக்கும். அப்படி இருக்கும்போது மண் பாதையில் வெறும் காலுடன் நடப்பதாவது? இந்த சகதியில் நடந்தால் விலை உயர்ந்த செருப்புகள் பாழாகிவிடுமோ என்ற ராஜேஸ்வரி பயப்படுவது எனக்கு புரிந்தது. செருப்பு அறந்து போனால் வேறு வாங்கிக் கொள்கிறேன், அவ்வளவுதானே தவிர செருப்பு இல்லாமல் என்னால் நடக்க முடியாது. ராஜேஸ்வரியின் எச்சரிக்கைக்கு பதில் தருவது போல் முறுவலித்துவிட்டு அவளுடன் கிளம்பினேன். வெளியில் சூழ்நிலை ரொம்ப ரம்யமாக இருந்தது. மழை பெய்யவில்லையே தவிர வானம் மேகமூட்டமாக இருந்தது. காற்று வேகமாக வீசிக்கொண்டிருந்தது. நாங்கள் போகும் வழியில் சின்ன சின்ன வாய்க்கால்கள் இருந்தன. அவற்றில் தண்ணீர் வேகமாக பாய்ந்து கொண்டிருந்தது. ராஜேஸ்வரி எச்சரித்தபடி நான் வாய்க்கால் வந்தபோது செருப்புகளை ஒரு கையிலும் புடவை கொசவங்களை ஒரு கையாலும் தூக்கி பிடித்து கொண்டு தாண்டினேன். வேண்டாம் என்று மறுத்தாலும் ராஜேஸ்வரி நான் கீழே விழுந்து விடுவேனோ என்பது போல் என் கையை பலமாக பற்றி கொள்வாள். வாய்க்கால்களை தாண்டிய பிறகு ஒற்றையடி பாதை பயணம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணுக்கு விருந்தளிப்பது போல் பசுமை தென்பட்டது. தோட்டத்தை நெருங்கும் போது எனக்கு திடீரென்று நினைவு வந்தது. அன்று வரும்போது கிருஷ்ணன் வண்டியை விட்டு இறங்கி திரும்பி கூட பார்க்காமல் வேகமாக நடந்து போனது இந்த தோட்டத்திற்குள் தானே. பூக்கள் இல்லை என்றாயே, இவ்வளவு நறுமணம் எங்கிருந்து வருகிறதாம் என்றேன். தோட்டத்திற்குள் நுழையும் போது பலவிதமான நறுமணம் காற்றில் பறவை இருப்பதை உணர முடிந்தது. என்னையும் அறியாமல் மூச்சை பலமாக உள்ளிழுத்து கொண்டேன். ஏதோ சில வகை பூச்செடிகள் இருக்கு, அசலுக்கே இல்லை என்று சொல்ல முடியாது என்றாள் ராஜேஸ்வரி. இருவரும் தோட்டத்துக்குள் நுழைந்தோம். ரொம்ப பெரிய தோட்டமாக இருக்க வேண்டும். கண்ணுக்கு எட்டிய வரையிலும் எல்லா விதமான மரங்களும் இருந்தன. மா, பலா, கொய்யா, எலுமிச்சை முதற்கொண்டு சீத்தாப்பழம், முருங்கை மரம் எல்லாமே இருந்தன. தோட்டத்தை சுற்றிலும் இரும்பு கம்பியில் முள்வேலி போடப்பட்டிருந்தது. எதிரே பெரிய வேப்ப மரம் ஒன்று இருந்தது. அதை சுற்றிலும் சிமெண்டில் திண்ணை போடப்பட்டிருந்தது. வேப்ப மரத்திற்கு பின்னால் கீற்று கொட்டகை இருந்தது. கொட்டகையின் கூரை மீது பீர்க்கை, பூசணி போன்ற கொடிகள் படர்ந்திருந்தன. ராஜேஸ்வரி கேரியரை கொண்டு போய் வேப்ப மர திண்ணையின் மீது வைத்தாள். சுற்று வட்டாரத்தில் யாரும் தென்படவில்லை. அந்த பக்கம் இருப்பாங்க போலிருக்கு, வா போவோம் என்று சொல்லிக்கொண்டே ராஜே கீற்று கொட்டகையின் வலப்பக்கம் நடந்தாள். நானும் அவள் பின்னாலேயே நடந்தேன். அந்த பக்கம் விதவிதமான காய்கறி செடிகள் இருந்தன. முளைக்கீரை, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் எல்லாமே இருந்தன. ஒரு பக்கம் பதப்படுத்தப்பட்ட நிலத்தில் கிருஷ்ணனும் 2 ஆட்களும் சேர்ந்து வரிசையாக ஏதோ நாற்றை நட்டு கொண்டிருந்தார்கள். அவை என்ன? ராஜேஸ்வரியிடம் கேட்டேன். கத்தரியும் தக்காளியும் என்றாள் ராஜேஸ்வரி. குனிந்து வேலை செய்து கொண்டிருந்ததால் பின்னால் வந்து நின்று கொண்டிருந்த எங்கள் இருவரையும் அவர்கள் பார்க்கவில்லை. அண்ணா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன் ராஜேஸ்வரி குரல் கொடுத்தாள். ராஜேஸ்வரியின் குரல் ஏற்கனவே மேன்மையாக இருக்கும். அண்ணனிடம் பேசும்போது பணிவும் அன்பும் சேர்ந்து அக்குரல் இன்னும் இனிமையாக ஒலிக்க செய்யும். அண்ணனிடம் பேசும்போது சில சமயம் அவள் குரலில் ஒரு விதமான உரிமை வெளிப்படுவதை கவனித்திருக்கிறேன்.
2 கைகளிலும் மண் படிந்த நிலையில் கிருஷ்ணன் அப்படியே திரும்பி பார்த்தான். அன்பு ததும்பும் பார்வையால் தங்கையின் பக்கம் பார்த்த அவன் கண்கள் பக்கத்திலேயே நின்றிருந்த என்னை பார்த்ததும் சுருங்கியதோடு உடனே வேறு பக்கம் திரும்பிவிட்டன. தோ வருகிறேன் என்றவள் மறுபடியும் வேலையில் மூழ்கிவிட்டாள். ராஜேஸ்வரியும் நானும் மறுபடியும் வேப்ப மரத்து அருகில் வந்தோம். நான் திண்ணையின் மீது அமர்ந்து கொண்டேன். ராஜேஸ்வரி வாழையில் ஒன்றை எடுத்து வந்து சுத்தம் செய்து கேரியருக்கு பக்கத்தில் வைத்தாள். கீற்று கொட்டகையில் இருந்து டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்தாள். அதற்குள் கிருஷ்ணன் கை கால்களை வாழை இலை ஒன்றை எடுத்து வந்து சுத்தம் செய்து கேரியருக்கு பக்கத்தில் வைத்தாள். ராஜேஸ்வரி கீற்று கொட்டகையில் இருந்து டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்தாள். அதற்குள் கிருஷ்ணன் கை கால்களை அலம்பிக் கொண்டு அங்கே வந்தான். அலட்சியமாக அங்கேயே உட்கார்ந்து கொள்வோம் என்று நினைத்தாலும் என்னால் முடியவில்லை. எழுந்து போய் ராஜேஸ்வரியின் பக்கத்தில் நின்று கொண்டேன். அண்ணன் சாப்பிட உட்கார்ந்து கொண்டதும் ராஜேஸ்வரி கேரியரை திறந்து உணவை பரிமாறினாள். அவன் சாப்பிட்டு முடிக்கும் வரையில் பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தாள். கிருஷ்ணனுக்கு பின்னால் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த நான் அவனையே கவனமாக பார்த்து கொண்டிருந்தேன். பின்னால் இருந்து பார்க்கும்போது அந்த தோள்களும் அகலமான முதுகும் வலிமை மிகுந்தவை போல் தோன்ற எவ்வளவு வேகமாக அலட்சியமாக சாப்பிடுகிறான். அவனுக்கு வேண்டியது உணவு. அதை எதில் சாப்பிடுகிறோம், எங்கே உட்கார்ந்து சாப்பிடுகிறோம் என்ற நினைப்பே இருப்பது போல் தெரியவில்லை. இங்கே டைனிங் டேபிள் இல்லை, நாற்காலிகள் இல்லை, பளபளவென மின்னும் கண்ணாடி பாத்திரங்கள் இல்லை. எங்களுக்கு அந்த உணவில் ஒரு பகுதியாக தோன்றும் உணவு மேஜையின் விரிப்பை மாற்றாமல் எங்களுக்கு உணவு பரிமாறினார் என்பதற்காக சமையல்காரனை அம்மா வேலை விட்டு நீக்கிய நிகழ்ச்சி என் நினைவுக்கு வந்தது. இனி கிளம்புவோமா? ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்த என் அருகில் வந்து கொண்டே ராஜேஸ்வரி கேட்டாள். திடுக்கிட்டு சுற்றிலும் பார்த்தேன். கிருஷ்ணன் சாப்பிட்டு முடித்து விட்டான் போலும். மறுபடியும் வேலையை பார்க்க போய்க் கொண்டிருந்தான். இங்கே நான் வந்து இத்தனை நேரம் ஆகிவிட்டது. அவன் என்னை ஏறெடுத்து பார்க்கவும் இல்லை. வாய் திறந்து ஒரு வார்த்தை என்னிடம் பேசவும் இல்லை. நான் இருப்பதையே கண்டு கொள்ளாதவன் போல போய்விட்டான். வேறு யாராவதாக இருந்தால் தோட்டத்தை சுற்றி காட்டியிருப்பார்களாக இருந்திருக்கும். ராஜேஸ்வரி திடீரென்று, அட மறந்து போய்விட்டேன், இப்பவே வந்து விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே கிருஷ்ணன் போன திசையில் வேகமாக சென்றாள். 2 நிமிடங்கள் கழித்து புடவை தலைப்பில் எதையோ மூட்டை கட்டி கொண்டு வந்தாள். என்னது என்றேன். மல்லிகை மொட்டுக்கள் என்றாள். இருவரும் சேர்ந்து வெளியே வந்தோம். ராஜேஸ்வரி வழியில் ஏதேதோ கேட்டுக்கொண்டே வந்தாள். நான் வரும்போது சொன்ன அளவுக்கு உற்சாகமாக பதில் சொல்லவில்லை. தோ வாய்க்கால் வருகிறது, உன் செருப்புகளை அவிழ்த்து கையில் பிடித்துக்கொள். ராஜேஸ்வரி முறுவலித்தாள். நான் சிரிக்கவில்லை. செருப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு புடவையை லேசாக தூக்கி பிடித்தபடி வாய்க்காலை தாண்டும் போது கேட்டேன். ராஜி, உங்க அண்ணாவுக்கு நான் இங்கே வருவதில் விருப்பம் இல்லையா? உண்மையை சொல்லு. முன்னால் நடந்து கொண்டிருந்த ராஜேஸ்வரி சட்டென்று நின்று விட்டாள். ஏன் அப்படி கேட்கிறாய் என்று கேட்டாள். நானும் வந்தது முதல் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இவ்வளவு அன்போடு பழகிறீங்க. நான் உங்களுக்கு புதியவள் என்றோ நீங்க எனக்கு புதுசு என்ற நினைப்போ வரவே இல்லை. இன்று நான் உங்களுடைய தோட்டத்திற்கு வந்திருக்கிறேன். மரியாதைக்காக கூட ஒரு வார்த்தை உன் அண்ணன் பேசவில்லை. யார் மீதாவது கோபமோ துவேஷமோ இருந்தால் தவிர இப்படி பேசாமல் இருக்க மாட்டார்கள். அண்ணி, ராஜேஸ்வரி என் கையை பிடித்து கொண்டாள். அவள் முகம் சிவந்து கன்று இருந்தது. அப்படி எதுவும் இல்லை. அண்ணனுக்கு கொஞ்சம் சங்கோஜம் அதிகம். அதை தவிர வேறொன்றும் இல்லை என்றாள். சங்கோஜ பேர்வழியா இல்லை திமிர்பிடித்த ஆசாமியா என்றேன் இடை மறிப்பது போல. நீதான் எங்கே இருக்கப் போகிறாயே? எங்க எல்லோரையும் விட அவன்தான் நன்றாக பேசுகிறான் என்று நீயே ஒப்புக்கொள்வாய். அவசரமாக சொன்னாள். தேவையில்லை. ஒரு முறை அலட்சியம் செய்தவர்களை நான் மறுபடியும் வாழ்க்கையில் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன் ராஜி. இதை என்னுடைய பலவீனம் என்று நீ நினைத்து கொண்டாலும் சரி. பெரும்பாலும் முதல் பார்வையிலேயே எனக்கு ஒரு ஸ்திரமான அபிப்பிராயம் ஏற்பட்டுவிடும். அது லேசில் மாறிவிடாது. உண்மையை சொல்லணும் என்றால் உங்க அண்ணாவை எனக்கு பிடிக்கவில்லை. வா போகலாம். இனி இந்த பேச்சை நாம் எடுக்க வேண்டாம். திடமான குரலில் சொன்னேன். காலை 10 மணி. ராஜேஸ்வரியும் நானும் குளியலை முடித்து கொண்டு சாப்பிட உட்காரும் போது, கமலா வீட்டில் இருக்கிறாயா என்ற வாசலில் குரல் கேட்டது. அத்தையும் ராஜேஸ்வரியும் உள்ளே இருந்தார்கள்.
முன் அறையில் இருந்த நான் வெளியே எட்டி பார்த்தேன். வாசலில் வந்திருக்கும் அம்மாளுக்கு 60 வயது இருக்கக்கூடும். தலை முழுவதும் வெள்ளியாக நரைத்திருந்தது. நடுவகிடு எடுத்து கூந்தலை பின்னால் முடிந்து கொண்டை போட்டிருந்தாள். மூக்கில் 8 கல் பேசரி, காதில் வைரத்தோடு, கழுத்தில் இரட்டை வட சங்கிலி, அரக்கு நிறத்தில் அகல கரையிட்ட ஜரிகையில் 9 கஜ புடவையை உடுத்தியிருந்தாள். தலைப்பின் அழகு தெரியும்படி முன்னால் சொருகியிருந்தாள். பழுத்த சுமங்கலியாக காவியங்களில் வர்ணிக்கப்படும் மகாலட்சுமியாக காட்சி தந்த அந்த அம்மாளை நான் கண் இமைக்காமல் அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். ஆனந்தனின் மகள் நீதானே? உங்க அத்தை உள்ளே இருக்கிறாளா என்று கேட்டுக்கொண்டே அந்த அம்மாள் உள்ளே வந்தாள். இருக்கிறாள், வாங்க உட்காருங்க. அந்த அம்மாளை மரியாதையுடன் வரவேற்று கொண்டே உள்பக்கம் திரும்பி, அத்தை, உங்களுக்காக யாரோ வந்திருக்காங்க என்றேன். உட்கார சொல்லு, வருகிறேன். அத்தை பதிலளித்தாள் சலிப்பு கலந்த குரலில். சாப்பிடும் நேரத்தில் யாராவது வந்துவிட்டால் அவர்களுடன் சாவகாசமாக பேசவும் முடியாது, போக சொல்லவும் முடியாது. வேலையில் இருக்கும்போது வெளியாட்கள் யாராவது வந்துவிட்டால் அத்தைக்கு சலிப்பு ஏற்படுவதை ஏற்கனவே கவனித்திருக்கிறேன். அந்த அம்மாள் என்னை பரிசீலிப்பது போல் பார்த்து கொண்டே கட்டிலின் விளிம்பில் உட்கார்ந்து கொண்டாள். உங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா என்று ரொம்ப நாளாக பழக்கம் இருப்பவள் போல் என்னிடம் கேட்டாள். நன்றாக இருக்கிறார்கள் என்பது போல் தலையை இசைத்தேன். யார் வந்திருக்காங்க அண்ணி என்று கேட்டுக்கொண்டே ராஜையும் அவள் பின்னாலேயே அத்தையும் அங்கே வந்தார்கள். அட நீங்களா? நான் வேறு யாரோ என்று நினைத்து விட்டேன். அந்த அம்மாளை பார்த்ததும் அத்தை பதற்றத்துடன் அருகில் வந்தாள். நீங்கன்னு நினைக்கலை. நாங்கள் செய்ததற்கு நொந்து கொள்வது போல் சொன்னாள். மாலையில் மகளுக்கு பூச்சூட்டல் சடங்கு வைத்திருக்கிறேன். ஊரில் மற்றவர்களை அழைக்க குழந்தைகள் போயிருக்கிறார்கள். நம்ம ஆனந்தனின் மகள் வந்திருக்கிறாள் என்று தெரிந்தது. வந்து பார்த்தார் போலவும் இருக்கும்னு நானே கிளம்பி வந்தேன். மாலையில் தாம்பூலம் வாங்கிக் கொள்ள ராஜையையும் அந்த பெண்ணையும் அனுப்பு என்றாள். அத்தை சரி என்பது போல் தலையை அசைத்தாள். அந்த அம்மாள் ரொம்ப நேரம் உட்காரவில்லை. இருந்த கொஞ்ச நேரத்திலேயும் ராஜேஸ்வரியின் கல்யாணத்தை பற்றித்தான் பேச்சு நடந்தது. ராஜைக்கு வரன் பார்த்து கொண்டு இருக்கிறாயா? அந்த அம்மாள் கேட்டாள். பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் சித்தி. நம்மை போன்றவர்களின் வீடுகளில் பெண் கழுத்தில் தாலி ஏறுவது என்றால் வெறும் பேச்சு இல்லையே என்றாள் அத்தை. திருமண பேச்சு வந்ததும் ராஜி மெதுவாக அங்கிருந்து வெளியேறினாள். அத்தையின் முகத்தில் வேதனையும் கவலையும் குடிகொண்டிருப்பதை கவனித்தேன். அந்த அம்மாள் கிளம்பி போய்விட்டாள். ராஜையும் நானும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அத்தை சொன்னாள். சற்று முன்னால் வந்த அம்மாளின் பெயர் மகாலட்சுமியாம். அவளுடைய கணவரும் அப்பாவும் உருவும் சீடனுமாக பழகியவர்களாம். அப்பா அந்த அம்மாளை அண்ணி என்றும் அவளுடைய கணவரை அண்ணா என்றும் அழைப்பாராம். அத்தை சொன்னதையெல்லாம் சிரத்தையுடன் கேட்டு கொண்டிருந்த நான் இடையில் ராஜியிடம், ராஜி, அந்த அம்மாளை ஒரு போட்டோ எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டேன். போட்டோவா? அந்த அம்மாளையா? எதுக்கு? வியப்புடன் கேட்டாள். அழகாக வித்தியாசமாக தென்படும் மனிதர்களை காட்சிகளை போட்டோ எடுப்பது என் வழக்கம். அது என் ஹாபி கூட. அதோடு ஏதாவது போட்டிக்கும் அனுப்பலாம். போட்டியா? என்ன போட்டி? சில பத்திரிகைகள் புகைப்பட போட்டிகள் நடத்தும். அது போன்ற போட்டிகளுக்கு போட்டோவை பொருத்தமான தலைப்பு சூட்டி அனுப்பி வைக்கலாம். ஒரு தடவை பத்திரிகை ஒன்றில் நான் அனுப்பிய சூரியாஸ்தமனம் என்ற புகைப்படத்திற்கு முதல் பரிசு கிடைத்த செய்தியை அவர்களிடம் சொன்னேன். மாலை ஆகிவிட்டது. குழந்தைகள் எல்லோரும் 3 மணி முதல் தயாராக தொடங்கினார்கள். ராஜேஸ்வரி அவர்களுக்கு தலை வாரிவிட்டு உடைகளை மாற்றிவிட்டாள். 5 மணி ஆகும்போது நானும் முகம் அலம்பிக்கொண்டு மளமளவென்று தயாரானேன். பெட்டியை திறந்து 2 புடவைகளை எடுத்தேன். ஒன்று சந்தன கலரில் கருப்பு பூக்கள் பிரிண்ட் செய்யப்பட்ட காஷ்மீர் சில்க் புடவை, மற்றொன்று ரோஜா நிறத்தில் ஜரிகை வேலைப்பாடு செய்யப்பட்டிருந்த ஜார்ஜெட் புடவை. இரண்டையும் எடுத்துக்கொண்டு ராஜேஸ்வரியிடம் சென்றேன். உனக்கு எது வேண்டுமோ எடுத்துக்கொள் என்றேன். ராஜேஸ்வரி வியப்புடன் பார்த்தாள். கண்கள் அகல விரிக்க எதுக்கு என்றாள். அந்த மாமி வந்து அழைத்தாளே, தாம்பூலம் வாங்கி கொள்ள. ஒன்றை நீ உடுத்தி கொண்டால் இன்னொன்றை நான் உடுத்தி கொள்வேன் என்றேன். நீயும் வருகிறாயா? இந்த முறை வியப்படைவது ஏன் பங்காயிற்று. ஆமாம், ஏன் நான் வரக்கூடாதா? சந்தேகமாக கேட்டேன்.
ராஜேஸ்வரியின் கண்கள் மின்னின. ஏன் வரக்கூடாது? இது போன்ற இடங்களுக்கு நீ வருவாயோ மாட்டாயோ, உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ என்று நினைத்தேன். கொஞ்சம் இரு, 5 நிமிடங்களில் தயாராகி விடுகிறேன். அங்கிருந்து ஓடப்போன ராஜேஸ்வரியின் தோளை பற்றி நிறுத்திவிட்டு, முதலில் இதில் எது வேண்டுமோ சொல்லு என்றேன். ராஜேஸ்வரி நான் யூகித்தது போலவே காஷ்மீர் சில்க் புடவையை எடுத்து கொண்டாள். அரை மணியில் 2 பேரும் ரெடியாகிவிட்டோம். நான் ராஜேஸ்வரியை வற்புறுத்தி என்னைப் போலவே லூஸாக ஒற்றை பின்னல் போட்டு ஒற்றை ரோஜா பூவை தலையில் வைத்தேன். என்னுடைய தொங்கட்டான்களை ராஜேஸ்வரி மறுத்த போதும் கேட்காமல் அவள் காதுகளில் அணிவித்தேன். அழகான சில்க் புடவையில் லூசான ஒற்றை பின்னலுடன் தலையில் ரோஜா பூவுடன் ராஜேஸ்வரியின் தோற்றமே மாறிப்போய்விட்டிருந்தது. ஆரோக்கியமும் இளமையும் சேர்ந்து கொண்டதில் செதுக்கிய சிற்பம் போல காட்சி தந்தாள். அவள் கையை பற்றி அழைத்து போய் அத்தையின் முன்னால் நிறுத்தினேன். அத்தை, பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் மகளை என்றேன். ராஜேஸ்வரி வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டாள். அத்தையின் கண்களில் தென்பட்ட திருப்தியும் அன்பையும் பார்த்த பிறகுதான் நான் ஏதோ பெரிய காரியத்தை சாதித்து விட்டது போல சந்தோஷமாக உணர்ந்தேன். அம்மா சொன்னது எவ்வளவு உண்மை! கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கொண்டால் அழகு இல்லாவிட்டாலும் தோற்றத்தை மெருகேற்றி கொள்ள முடியும் என்று அம்மா அடிக்கடி கிளப் மெம்பர்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பாள். ராஜேஸ்வரியின் விஷயத்தில் அது முற்றிலும் உண்மையாகிவிட்டது. நானும் அவளும் ஏறக்குறைய ஒரே வயது. ராஜேஸ்வரி என்னை விட கொஞ்சம் குள்ளமாகவும் பூசினார் போலவும் இருப்பதால் பெரியவளாக தென்படுவாள். நாங்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது கிருஷ்ணன் எதிரே வந்தான். தோட்டத்தில் இருந்து வருகிறான் போலும். கையில் இருந்த கூடை நிறைய புதிதாக காய்கறிகள் இருந்தன. எங்கள் இருவரையும் பார்த்துவிட்டு ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டான். அவன் கண்களில் வியப்பும் பிரமிப்பும் ஸ்பஷ்டமாக தென்பட்டன. அவன் பார்வை என் மீது அரை வினாடிக்கு மேல் நிலைக்கவில்லை. தங்கையை கண் குளிர பார்த்து கொண்டு உலகத்தையே மறந்து விட்டார் போல நின்று விட்டான். எனக்கு உடல் பற்றி எரிவது போல இருந்தது. முழங்கையால் ராஜேஸ்வரியை இடித்துவிட்டு கிளம்புவோமா என்றேன். என் குரலை கேட்டு இந்த உலகிற்கு மீண்டு வந்தவள் போல் எங்க போறீங்க ராஜி என்று கேட்டான். கர்ணமாமா வீட்டில் விசேஷம், தாம்பூலம் வாங்க போய்கொண்டிருக்கிறோம் அண்ணா. பின்னால் இருந்து வந்த அத்தை, வேறு எங்கேயும் போகாமல் நேராக வீட்டுக்கு வந்து விடுங்கள். ராஜி, சுப்புலட்சுமி வீட்டில் மீனாவை தங்கள் வீட்டுக்கு அழைத்து வர சொல்லி கட்டாயப்படுத்துவாங்களோ என்னவோ. பைத்தியக்காரி மாதிரி அழைத்து போய்விடாதே, நீங்களே வாங்க எங்க வீட்டுக்குன்னு சொல்லு என்று எச்சரித்தாள். நாங்கள் போய் கொண்டிருந்த போது கிருஷ்ணனின் குரல் கேட்டது. அம்மா, நல்ல துணிமணியும் ஓரளவுக்கு நகை மட்டுமே இருப்பது பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு அவசியம் என்று இப்போது புரிகிறது. அந்த பேச்சில் கம்பீரமாக இருந்த அந்த குரலில் ஏதோ ஆதங்கமும் இயலாமையும் மறைந்திருப்பது போல் தோன்றவே என்னையும் அறியாமல் திரும்பி பார்த்தேன். கிருஷ்ணனின் கண்கள் உலகத்தையே மறந்துவிட்டு ராஜேஸ்வரியை பார்த்து கொண்டிருந்தன. அந்த கண்களில் எட்டி பார்த்து கொண்டிருந்த அன்பு என் கவனத்தில் இருந்து தப்பவில்லை. ஏனோ தெரியவில்லை, எனக்கு உடல் தீ பற்றி எரிவது போல் இருந்தது. ராஜேஸ்வரி அழகாக இருக்கிறாள். அந்த விஷயத்தை எல்லோரையும் விட நானே முதலில் ஒப்புக்கொள்கிறேன். அவள் மீது எனக்கு எந்த விதமான பொறாமையும் இல்லை. ஆனா இப்போ நான் கட்டியிருக்கிற புடவை ரொம்ப அழகானது. அதை கட்டி கொண்டால் என் அழகு 2 மடங்காகிவிடும் என்றும், சாதாரணமாக எந்த புடவையாக இருந்தாலும் நான் உடுத்தி கொண்டால் அந்த புடவைக்கு அழகு வந்துவிடும் என்றும், ஆனால் இந்த புடவை என் அழகை மேலும் அதிகப்படுத்தி காட்டுகிறது என்றும் பல பேர் பல முறை சொல்ல நானே கேட்டிருக்கிறேன். என்றுமே ஆடைகள் விஷயத்தை பொருட்படுத்தாத அப்பா கூட இந்த புடவையை நான் உடுத்தி கொண்ட போது, இது உனக்கு ரொம்ப நன்றாக இருக்கு மீனா என்று சிலாகித்தார். அப்படி பல பேரின் பார்வையை கவர்ந்துவிட்ட இந்த புடவை கிருஷ்ணனின் கவனத்தை கொஞ்சம் கூட ஈர்க்காதது கண்டு எனக்கு எரிச்சலாக இருந்தது. ரோஷம் பொத்து கொண்டு வந்தது. வேகமாக தலையை திருப்பி கொண்டேன். இந்த பட்டிக்காட்டானுக்கு என்ன தெரியும்? அவனும் அவன் மூஞ்சியும் எடுத்தெறிவது போல மனதில் நினைத்து கொண்டு என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டேன். நாங்கள் போய் சேர்ந்த போது பூச்சூட்டல் சடங்கு தொடங்கிவிட்டிருந்தது. அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்ததும் அந்த ஊரில் இருக்கும் பெண்கள் எல்லோரும் அங்கேதான் இருப்பது போல் தோன்றியது. எல்லோரும் உரத்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். உட்காருவதற்கு இடம் இல்லாததால் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள். புழுக்கமாக இருந்ததால் கை குழந்தைகள் அழத் தொடங்கிவிட்டார்கள்.
தாய்மார்கள் குழந்தைகளை சமாதானப்படுத்த முயன்று கொண்டிருந்தார்கள். ஆனால் சாத்தியப்படவில்லை. குழந்தைகளின் அழுகையையும் பொருட்படுத்தாமல் தாய்மார்கள் பாட்டுக்கு பேசிக் கொண்டிருந்தார்கள். கருவுற்றிருந்த லட்சுமி மாமியின் மகள் புது பட்டு புடவையை கட்டிக்கொண்டு தலை நிறைய பூக்களையும் கழுத்து நிறைய நகைகளையும் சூடிக்கொண்டு தனி அழகுடன் நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். பழுத்த சுமங்கலிகள் 2 பேர் அவளுக்கு ஹாரத்தி எடுப்பதற்காக தயாராக இருந்தார்கள். அவ்விருவரில் ஒல்லியாக சாதாரண புடவை உடுத்தி கொண்டிருந்த மாது ஹாரதி பாட்டு பாடத் தொடங்கினாள். ஒரே ஒரு நிமிஷம் ஊசி கீழே விழுந்தாலும் கேட்கும் அளவுக்கு நிசப்தம் அங்கே நிலவியது. அடுத்த நிமிடமே மறுபடியும் வம்பு பேச்சுகளும் குழந்தைகளின் அழுகையும் சமாதானப்படுத்துவதும் வழக்கம் போல் தொடங்கிவிட்டன. அதுவரையிலும் அந்த அம்மாளை பாட சொல்லியும் பாடினால் தவிர விடமாட்டோம் என்று வற்புறுத்தியவர்களில் ஒருத்தர் கூட அந்த அம்மாளின் பாட்டை கவனிக்கவே இல்லை, காது கொடுத்து கேட்கவும் இல்லை. அதுவே நானாக இருந்தால் கோபமாக எல்லோரையும் முறைத்து பார்த்துவிட்டு பாட்டை டக்கென்று நிறுத்தி இருப்பேன். ஆனால் அந்த அம்மாள் ரொம்ப பொறுமைசாலி போலும். எடுத்த காரியத்தை முடிக்கும் வரையில் விடமாட்டாளாயிருக்கும். யாரும் காது கொடுத்து கேட்காவிட்டாலும் தான் பாட்டுக்கு பாடிக்கொண்டே இருந்தாள். உட்காருவதற்கு இடம் இல்லாமல் கதவு அருகிலேயே நின்றுவிட்ட எங்களை பார்த்து லட்சுமி மாமி கை வளையல்கள் குலுங்க அருகில் வந்தாள். என்னடி ராஜி, வேற்று மனுஷி போல வாசலிலேயே நின்று விட்டாய். இவ்வளவு கூச்சப்பட்டால் நாளைக்கு புகுந்த வீட்டில் எப்படி சமாளிக்கப் போகிறாய் என்று கடிந்து கொண்டு எங்களை அழைத்து கொண்டு உள்ளே போனாள். முன் வரிசையில் உட்கார்ந்திருக்கும் பெண்களின் தோள்களில் தட்டி கொஞ்சம் நகர்ந்து கொள்ளுங்கள் என்று எங்களை உட்கார செய்தாள். அங்கே வந்திருப்பவர்களில் பெரும்பாலானவர்களின் கண்கள் என் மீதே நிலைத்திருப்பதை உணர்ந்தேன். ஆனால் எதையும் கவனிக்காதவள் போல் ராஜேஸ்வரியுடன் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு பெண் எங்கள் கால்களுக்கு மஞ்சளை தடவினாள். இன்னொரு பெண் குங்குமம் சந்தனத்தை வழங்கினாள். யாரோ ஒரு பெண் ராஜேஸ்வரியை பாட சொல்லிவிட்டாள். மேலும் 2 பேர் வற்புறுத்தினார்கள். ராஜேஸ்வரி கூச்சத்துடன் தயக்கத்துடன் மாட்டேன் என்பது போல தலையை இசைத்தாள். பாடு ராஜே, ரொம்பத்தான் பிகு செய்து கொள்கிறாயே, லட்சுமி மாமி ஆணையிடுவது போல சொன்னாள். உனக்கு பாடத் தெரியுமா? ராஜியிடம் கேட்டேன். ஏதோ சுமாராக பாடுவேன், தாழ்ந்த குரலில் சொன்னாள். எல்லோரும் சேர்ந்து வற்புறுத்தியதால் வேறு வழி இல்லாமல் ராஜி குரலை கனைத்து கொண்டு பாடுவதற்கு ஆயத்தமானாள். எனக்கு அவளை பார்த்தால் இரக்கமாக இருந்தது. பாவம், 4 பேர் சேர்ந்து வற்புறுத்தினாள். எந்த வேலையும் செய்து விடுவாள். மாட்டேன் என்று சொல்லும் தைரியம் அவளிடம் இல்லவே இல்லை. இப்போ இவர்கள் பாட சொல்லிவிட்டார்கள் என்பதால் பாட தெரியாவிட்டாலும் குரல் நடுங்கினாலும் பாட்டை ஒப்பேற்றவாளாயிருக்கும். இவ்வளவு வாயில்லாத பூச்சியாக இருந்தால் உலகத்தில் எப்படி வாழ முடியும்? ராஜை மற்றொரு முறை குரலை சரி செய்து கொண்டு பாரதியாரின் சுற்றும் விழி சுடர்தான் கண்ணம்மா என்ற பாட்டை பாட ஆரம்பித்தாள். நான் திடுக்கிட்டேன். எல்லோரும் பேச்சை நிறுத்திவிட பாட்டை கேட்கத் தொடங்கினார்கள். நான் வியப்புடன் கண்களை அகல விரித்து தலை குனிந்தபடி பாடிக்கொண்டிருந்த ராஜையை பார்த்து கொண்டிருந்தேன். காதுகளில் தேன் வந்து பாய்ந்தது போல் இருந்தது. என்ன ஒரு இனிமையான குரல், அழகான உச்சரிப்பு, பாட்டை வேறு மெருகேற்றியது. பாட்டை கேட்பதில் நான் என்னையே மறந்து போய்விட்டேன். பாட்டு முடிந்து விட்டது. நான் கைகளை தட்டப் போனேன். ராஜி சட்டென்று என் கையை பற்றி தடுத்து விட்டாள். இவ்வளவு நன்றாக பாடுவாய் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. என்னால் வியப்பை மறைக்க முடியவில்லை. ராஜேஸ்வரி என் கையை விட்டுவிட்டாள். எல்லோருக்கும் வெற்றிலை பாக்கும் இனிப்புகளும் சுண்டலும் வழங்கினார்கள். மாமி, எனக்கு கொடுங்கள், என் தம்பிக்கும் சேர்த்து கொடுங்கள் என்ற குழந்தைகள் லட்சுமி மாமியை சூழ்ந்து கொண்டு இனிப்புகளை கேட்டு வாங்கி கொண்டார்கள். இதெல்லாம் எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. ராஜேஸ்வரி தனக்கு கொடுத்த தாம்பூலத்துடன் என்னுடையதையும் சேர்த்து கைக்குட்டையில் மூட்டையாக கட்டினாள். நிறைய பேர் என்னையும் ராஜேஸ்வரியையும் சூழ்ந்து கொண்டார்கள். ராஜி, இது உங்க மாமாவின் மகள்தானே என்று சிலர் கேட்டார்கள். நீ கட்டியிருக்கிற புடவை அவளுடையதா என்று சிலர் புடவையை தொட்டு பார்த்தார்கள். ராஜேஸ்வரி பெருமையுடன் ஆமாம் என்றாள். புடவை என்ன விலை என்று என்னிடம் கேட்டபோது தெரியாது என்றேன். உண்மையிலேயே எனக்கு தெரியாது. இன்னும் 10 நாட்கள் இருப்பா இல்லையா? வாங்க எங்கள் வீட்டுக்கு என்று சிலர் வீட்டுக்கு அழைத்தார்கள்.
பெரும்பாலான கேள்விகளுக்கு ராஜேஸ்வரி என் சார்பில் பதிலளித்தாள். லக்ஷ்மி மாமி என் கையை பிடித்து கொண்டு அங்கே இருந்த பெரியவர்களிடம் அழைத்து சென்றாள். நம்ம ஆனந்தனின் மகள் என்று என்னை அறிமுகப்படுத்தினாள். என் மனம் மழை மேகத்தை கண்ட மயில் போல் தோகை வெறித்தாடியது. இத்தனை வருடங்கள் கழித்து முதல் முறையாக எனக்கு ரொம்ப பிரியமான அப்பாவின் மகளாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைவேற வாய்ப்பு இல்லையே என்று பயந்த என் விருப்பம் அந்த விதமாக நிறைவேறியது. விழாவுக்கு வந்தவர்கள் எல்லோரும் கிளம்பி போய்விட்டார்கள். ராஜேஸ்வரியும் நானும் கிளம்ப முற்பட்ட போது லக்ஷ்மி மாமி ராஜியை தனியாக அழைத்து தனியாக ஒரு பொட்டலத்தில் லட்டுகளையும் சுண்டல் மற்றும் வாழைப்பழங்களையும் மூட்டை கட்டி கொடுத்தாள். கிருஷ்ணனிடம் கொடு ராஜி. தோட்ட வேலையில் ஆழ்ந்து போய் வீட்டு பக்கம் வருவதையே விட்டுவிட்டான். பாட்டி அவன் மீது ரொம்ப கோபமாக இருக்கிறாளாம் என்று சொல்லு என்றாள். ராஜேஸ்வரி சரி என்பது போல் தலையை அசைத்தாள். ஊருக்கு போவதற்கு முன் நீயும் மீனாவும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வாங்க, மறுபடியும் சொல்லி அனுப்புகிறேன். ராஜேஸ்வரி மறுபடியும் தலையாட்டினாள். லக்ஷ்மி வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தாள். நாங்கள் வீட்டுக்கு வரும்போது வழியில் 2-3 பேர் தங்கள் வீட்டுக்கு வர சொல்லி அழைத்தார்கள். ராஜேஸ்வரி நடையின் வேகத்தை கூட்டிக் கொண்டே இப்போ நேரமில்லை, இன்னொரு நாள் வருகிறோம் என்று பதில் அளித்தாள். வீட்டு வாசற்படியில் ஏறும்போது நான் வேண்டுமென்றே குரலை உயர்த்தி ஏளனமாக, ராஜி உங்க அண்ணனின் அதிர்ஷ்டத்தை பாரேன். புடவையை கட்டிக்கொண்டு பூச்சூட்டலுக்கு வர வேண்டிய தேவையே இல்லாமல் லட்டுகளை சுலபமாக பெற்றுவிட்டான் என்றேன். ராஜேஸ்வரி அதிர்ச்சி அடைந்தவளாக என் பக்கம் திரும்பினாள். என் வார்த்தைகளால் காயப்பட்ட மனம் அவள் கண்களில் ஸ்பஷ்டமாக தென்பட்டது. நான் உடனே குரலில் குறும்புத்தனத்தை வரவழைத்து கொண்டு, எனக்கு தெரியும் லக்ஷ்மி மாமி, உங்க அண்ணாவுக்கு தனியாக லட்டு வாழைப்பழம் எல்லாம் மூட்டை கட்டி கொடுத்ததை நான் பார்த்தேன் என்றேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. லக்ஷ்மி மாமியும் கர்ணம் மாமாவும் அண்ணனை தங்கள் மகனுக்கு சமமாக நினைக்கிறார்கள். போன வருஷம் அவர்கள் வீட்டில் எல்லோருக்கும் அம்மை போட்டிருந்த போது அண்ணன் எவ்வளவு உதவி செய்தான் தெரியுமா? உறவினர்களும் நண்பர்களும் கூட செய்ய முடியாத அளவுக்கு உதவி செய்திருக்கிறான். அன்றில் இருந்து அண்ணனை தங்கள் வீட்டில் ஒருவனாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அது மட்டுமில்லை, கர்ண மாமாவுக்கு ஊர் பஞ்சாயத்து விஷயங்களில் அண்ணன் வலது கரமாக இருந்து வருகிறான். அவர்கள் வீட்டில் எது செய்தாலும் மாமி அண்ணாவுக்கு தனியாக ஒரு பங்கு எடுத்து வைத்து அனுப்பி விடுவாள். இருவரும் உள்ளே வந்து விட்டதால் மேற்கொண்டு அதை பற்றி பேச முடியாமல் போய்விட்டது. நாங்கள் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்த போது அத்தை முன் அறையில் அமர்ந்து வாழைக்காயை நறுக்கி கொண்டிருந்தாள். கிருஷ்ணன் அத்தைக்கு எதிரே இருந்த கட்டில் மீது தலைக்கு அடியில் கைகளை கோர்த்து கொண்டு மல்லாந்து படுத்திருந்தான். மேற்கூரையை பார்த்தபடி எதை பற்றியோ ஆழமாக யோசித்து கொண்டிருந்தான். காய் நறுக்கி கொண்டிருந்த அத்தையின் முகமும் சீரியஸாக இருந்தது. அவர்கள் இருந்த தோரணையை பார்த்தால் தாய் மகன் இருவரும் அதுவரையில் எதை பற்றியோ சீரியஸாக பேசிக்கொண்டிருந்து விட்டு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியாதவர்கள் போல் கம்பீரமாக இருந்தார்கள். எங்களுடைய காலடி சத்தம் கேட்டு அத்தை நிமிர்ந்து பார்த்தாள். கிருஷ்ணனும் தலையை திருப்பி பார்த்தான். இந்த முறை அவன் பார்வை ஒரு வினாடியில் பாதி நேரம் என் மீது நிலைத்தது. அது நிஜம்தானா இல்லை பிரம்மையோ என்ற சந்தேகம் ஏற்படும் அளவுக்கு வேகமாக அவன் பார்வை உடனே ராஜேஸ்வரியின் பக்கம் திரும்பிவிட்டது. அத்தை எங்களிடம் எதுவும் பேசவில்லை. பூச்சூட்டல் பற்றிய விசேஷங்கள் எதையும் விசாரிக்கவில்லை. எங்களை பார்த்ததும் நறுக்கி வைத்த காய்களையும் அரிவாள் மனையையும் எடுத்துக்கொண்டு உள்ளே போய்விட்டாள். கிருஷ்ணன் எழுந்து உட்கார்ந்து கொண்டான். ராஜேஸ்வரி அண்ணனிடம் லக்ஷ்மி மாமி கொடுத்து அனுப்பியதை நீட்டிக்கொண்டே அந்த மாமி சொன்னதையும் தெரிவித்தாள். கிருஷ்ணன் ஒரே ஒரு லட்டுவை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை வேண்டாம் என்று மறுத்துவிட்டான். நான் உடைகளை மாற்றிக்கொள்ள உள்ளே வந்துவிட்டேன். முக்காலியின் மீது வைத்திருந்த அரிக்கேன் விளக்கை எடுத்துக்கொண்டு சூட்கேஸில் இருந்த காட்டன் புடவையை எடுக்க போனேன். சூட்கேஸின் மீது நான் ஊரில் இருந்து வரும்போது கொண்டு வந்த விமன் அண்ட் ஹோம் பத்திரிகை இருப்பதை பார்த்துவிட்டு அதை எடுத்து கட்டில் மீது வீசிவிட்டு சூட்கேஸை திறக்கப் போனேன். கட்டில் மீது வீசப்பட்ட பத்திரிகை பிரித்தார் போல் திறந்த நிலையில் இருந்தது. அது நடுப்பக்கம். அந்த பக்கத்தில் தொடர்கதை இருந்தது.
அந்த பத்திரிகை நான் ஊருக்கு கிளம்பும் நாள் அன்றுதான் வந்தது. அதில் ரொம்ப அருமையான காதல் கதைகள் தொடராக வந்து கொண்டிருந்தன. படிக்க நேரம் இல்லாததால் பத்திரிகையை கையோடு கொண்டு வந்திருக்கிறேன். இன்று மதியம் படிப்பதற்காக சூட்கேஸில் இருந்து வெளியே எடுத்தேனே தவிர நேரமே இருக்கவில்லை. பூச்சூட்டலுக்கு போகும் முன் சூட்கேஸ் மீது வைத்துவிட்டு கிளம்பிவிட்டேன். அந்த பத்திரிகையில் கதைக்கு ஏற்றவாறு ஆர்டிஸ்டுகள் படம் போடுவார்கள். காதல் தொடர்கதை என்பதால் காதலனும் காதலியும் நெருக்கமாக இருப்பது போல் படங்கள் வரையப்பட்டிருக்கும். அந்த தொடர்கதை பிரசுரிக்கப்பட்ட பகுதியில் படங்களை மட்டும் யாரோ கவனமாக கத்தரித்து எடுத்து விட்டிருந்தார்கள். பத்திரிகையை கையில் எடுத்து பார்த்தேன். ஆணும் பெண்ணும் நெருக்கமாக இருந்த படங்கள் 4 களவாடப்பட்டிருந்தன. எனக்கு அழுகை ஒன்றுதான் பாக்கி. உண்மையை சொன்ன போனால் அந்த கதைகளை விட அந்த படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உயிரோட்டத்துடன் காதல் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் ரொம்ப அற்புதமாக வரையப்பட்டிருக்கும். யார் செய்திருப்பார்கள் இந்த காரியத்தை? கீழுதட்டை பற்களால் அழுத்தியபடி யோசித்தேன். யாராக இருக்கும்? இந்த படங்களால் யாருக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டிருக்கும்? திடீரென்று எனக்கு நினைவு வந்தது. அத்தைக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது. குழந்தைகளும் ராஜேஸ்வரியும் என்னுடன் பூச்சூட்டலுக்கு வந்து விட்டார்கள். இனி எஞ்சியது யார்? கிருஷ்ணன். என் முகம் செக்க சிவந்து விட்டது. ரோஷம் பொத்து கொண்டு வந்தது. எதற்காக இந்த காரியத்தை செய்தான்? கண்ட்ரி ஃப்ரூட். இப்பொழுதே கேட்டுவிட வேண்டும். ஒரு கையில் அரிக்கேன் விளக்கையும் இன்னொரு கையில் பத்திரிகையையும் எடுத்துக்கொண்டு வாசற்பக்கம் திரும்பி எனக்கு வெளியே இருந்து அண்ணி புடவையை மாற்றிக்கொண்டு விட்டாயா? நான் உள்ளே வரலாமா என்ற ராஜேஸ்வரியின் குரல் கேட்டது. வரலாம் என்றேன். வெறுமே சாத்தியிருந்த கதவை தள்ளி கொண்டு ராஜேஸ்வரி உள்ளே வந்தாள். உள்ளே வந்தவள் என்னவோ போல் நின்றிருந்த என்னை பார்த்து, என்ன ஆச்சு? ஏன் அப்படி இருக்கிறாய் என்று கேட்டாள். இப்படிமா? ஏன்? அருகில் வந்தாள். பாரு உங்க அண்ணன் செய்த காரியத்தை என்றேன் பத்திரிகையை காண்பித்து கொண்டே. ராஜேஸ்வரிக்கு புரியவில்லை. நான் விவரமாக எடுத்து சொன்னேன். அண்ணாவா? ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டானே என்றாள் நம்பிக்கை இல்லாதவள் போல பார்த்து கொண்டே. செய்தான் என்பதற்கு அத்தாட்சியாக இதைவிட வேறு என்ன சாட்சியம் வேண்டும் என்றேன். அண்ணா காரணம் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டானே. அவளால் இன்னும் நம்ப முடியவில்லை. காரணம் இல்லாமல் என்ன என்றேன். என்ன காரணம்? நான் இங்கே வருவது உங்க அண்ணாவுக்கு பிடிக்கவில்லை. வந்த முதல் நாளே எனக்கு அந்த விஷயம் புரிந்துவிட்டது. சொச்சோ, அப்படி எதுவும் இருக்காது. இரு, நான் இப்பொழுதே போய் கேட்டுவிட்டு வருகிறேன். ராஜேஸ்வரி வேகமாக போனாள். கையை பிடித்து அவளை தடுத்து விட்டேன். நீ போய் கேட்பானேன், நானே போய் கேட்கிறேன். அசல் அவன் உண்மையான எண்ணம் என்னவென்று முகத்திற்கு நேராகவே கேட்டு விடுகிறேன். முட்டாள்களை கண்டு பயப்படும் அப்பாவி இல்லை நான். ராஜேஸ்வரி யோசனையில் ஆழ்ந்தபடி அப்படியே நின்று விட்டாள். நான் புடவையை மாற்றிக்கொண்டு கட்டி கொண்டு போன புடவையை பத்திரமாக மடித்து வைத்தேன். ராஜேஸ்வரியும் உடைகளை மாற்றிக்கொண்டாள். இருவரும் வெளியே வந்தோம். கிருஷ்ணன் முன் அறையில் தென்படவில்லை. வாசலிலும் இல்லை. சமையல் அறையிலும் தென்படவில்லை. எங்கே உங்க அண்ணன்? ஆவேசமாக கேட்டேன். உண்டு இல்லை என்று அவனை உலுக்கி எடுத்தால்தான் மூச்சு விட முடியும். அம்மா, அண்ணா எங்கே? ராஜேஸ்வரி அத்தையிடம் கேட்டாள். காராம்பசுவை பார்க்க மாட்டு கொட்டகை பக்கம் போயிருக்கிறான். என்ன விஷயம் என்றாள் அத்தை. ராஜேஸ்வரி பதில் சொல்லவில்லை. அத்தை வாழைக்காய் கறியை அடுப்பில் கிளறி கொண்டிருந்தாள். நான் கொல்லைப்புறம் வந்தேன். ராஜேஸ்வரியும் என் பின்னாலேயே வரப்போனாள். வேண்டாம் என்று தடுத்து விட்டேன். கொல்லை பக்கம் இருட்டாக இருந்தது. மாட்டு கொட்டகையில் வைக்கப்பட்டிருந்த அரிக்கேன் விளக்கின் வெளிச்சம் ஓரளவுக்கு வழியை காண்பித்து கொண்டிருந்தது. மாட்டு கொட்டகையின் அருகில் சென்றேன். கிருஷ்ணன் புல்லை எடுத்து மாட்டுக்கு கொடுத்து கொண்டிருந்தான். நான் வந்தது அவனுக்கு தெரியவே இல்லை. இன்றோ நாளையோ ஈன்றுவதற்கு தயாராக இருந்த சினை மாட்டை தட்டி கொடுத்து அதன் கழுத்தை தடவி கொடுத்தான். கிளம்புவதற்காக அரிக்கேன் விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு திரும்பியவன் இருளில் வெள்ளை புடவையில் இருந்த என்னை பார்த்து அடையாளம் புரியாமல் திடுக்கிட்டு, யாரு என்றான். நான் தான் என்றேன் அழுத்தமான குரலில். என் கோபம் ஆவேசம் அந்த குரலில் வெளிப்பட்டது. என் குரலை கேட்டதும் ஓர் அடி பின் வாங்கினான்.
இருட்டில் இங்கே எதற்காக வந்தாய்? இதன் பொருள் என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான். கையில் இருந்த பத்திரிகையின் படங்களை கத்தரித்த பக்கத்தை பிரித்து அவன் கண்ணில் படும் விதமாக நீட்டினேன். லாந்தரை தூக்கி பிடித்து கொண்டதால் கிருஷ்ணனின் முகம் எனக்கு தெளிவாக தென்பட்டது. பத்திரிகையை பார்த்ததும் அவன் முகத்தில் பலவிதமான உணர்வுகள் தோன்றி மறைந்தன. ஆனால் அது கண் இமைக்கும் நேரம்தான். பிறகு அந்த முகம் சலனமற்று வெறுமையாக காட்சியளித்தது. ரொம்ப நிதானமான மென்மையான குரலில் கிருஷ்ணன் சொன்னான், இத பாரு மீனா, நீ இங்க 4 நாட்கள் சந்தோஷமாக கழிப்பதற்காக வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதில் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. மேலும் நீ இங்கே வந்ததில் எங்கள் எல்லோருக்கும் சந்தோஷம்தான். நீ ஜாலியாக பொழுதை போக்குவதற்காக வந்திருக்கிறாய். உன் இந்த பயணம் எங்களில் யார் மீதும் எந்த விதமாகவும் வேண்டாத பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது. அந்த பத்திரிகையை சற்று முன் உன் அறையில் பார்த்ததும் எனக்கு என்னவோ போல் இருந்தது. அது படிக்கக்கூடாத புத்தகம் என்றோ அந்த படங்கள் பார்க்க தகாதவை என்றோ நான் நினைக்கவில்லை. என்னை எதற்காக அந்த படங்களை கிழித்தாய்? எனக்கு ராஜையின் நினைவு வந்தது. இளம் பருவத்தில் இருப்பவள். அந்த படங்கள் அவள் மனதில் வேண்டாத எண்ணங்களை, நினைப்புகளை எப்படி தூண்டிவிடுமோ யூகித்து பார்த்தபோது அச்சம் ஏற்பட்டது. உன் விஷயம் வேறு. சிறு வயது முதல் இது போன்ற புத்தகங்கள் பார்த்து ஓரளவு பழக்கப்பட்டுவிட்ட உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கலாம். என் தங்கையின் விஷயம் அப்படி இல்லை. கல்யாண வயதை எட்டியும் சில பல இடைஞ்சல்களால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலை. சிறியவர்கள் மனதில் வேண்டாத எண்ணங்கள் புகுந்து விடாமல் கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பு வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் மீது இருக்கிறது. நான் செய்தது தவறுதான். அந்த புத்தகத்தின் விலையை தந்து விடுகிறேன். ஊருக்கு போனதும் வேறு ஒன்று வாங்கிக்கொள். தயவு செய்து இதை பற்றி எந்த ரகளையும் செய்யாதே. நான் அப்படியே நின்று கொண்டிருந்தேன். ஓரளவுக்கு இங்கித ஞானம் இருக்கும் எனக்கு அவன் சொன்னது சரி என்றுதான் பட்டது. ஆனால் அவன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் அவமானமாக இருந்தது. ராஜையின் மனம் பாதிக்கப்படும் என்றோ அல்லது அந்த படங்களை பார்த்ததும் உன் மனதிலேயே வேண்டாத எண்ணம் ஏதாவது துளிர் விட்டதா? வேண்டுமென்றே நக்கலாக கேட்டேன். போகப் போனவன் சட்டென்று நின்று என் பக்கம் பார்த்தான். அவன் முகம் கடினமாக மாறியது. ஒரு வினாடி கண் இமைக்காமல் என் கண்களுக்குள் ஊடுருவுவது போல பார்த்துவிட்டு, உன் விருப்பம், எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக்கொள் என்றான். அப்படி சொல்லும்போது அவன் குரலில் தொனித்த அலட்சியமானது என் அகங்காரத்தை முழுவதுமாக பழிவாங்கி விட்டது போல் இருந்தது. என் பதிலுக்காக காத்திருக்காமல் அரிக்கேன் விளக்கை அங்கேயே வைத்துவிட்டு வேகமாக போய்விட்டான். இருட்டில் மறைந்து கொண்டிருந்த அவன் உருவத்தை பார்த்தபடி அங்கேயே நின்றிருந்தேன். சுய நினைவு இல்லாதவள் போல் நின்றிருந்த என் அருகில் ராஜேஸ்வரி வேகமாக வந்தாள். என் கையை பற்றி கொண்டு, அண்ணே, அண்ணா என்ன சொன்னான் என்று கேட்டாள். ஒன்றும் சொல்லவில்லை என்றேன். ராஜேஸ்வரி அரிக்கேன் விளக்கை கையில் எடுத்து கொண்டாள். இருவரும் வெளியே வரும்போது மறுபடியும் கேட்டாள், அண்ணாவிடம் கேட்டாயா? கேட்டேன். அந்த படங்களை பார்த்ததும் அவன் மனதில் வேண்டாத எண்ணம் ஏதோ வந்ததாம். வேண்டாத எண்ணமா? ஆமாம். ராஜேஸ்வரி குழப்பமான என் முகத்தை பார்த்தாள். நான் கலகலவென்று சிரித்து விட்டேன். அவளும் வலுக்கட்டாயமாக சிரித்தாள். இருவரும் உள்ளே வந்தோம். கொல்லை வாசற்படியில் எங்களுக்கு எதிரே வந்த கிருஷ்ணனை பார்த்ததும் சிரிப்பை நிறுத்திவிட்டு முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டேன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.